அனைவருக்கும் வணக்கம். மகா சிவராத்திரி பாகம் 3. ஈசனும் பார்வதியும் திருமணம் செய்த நாள். தச்சன் ஈசனை அவமதித்து யாகசாலை ஒன்றை நடத்தினான். ஈசனிடம் என் தந்தையிடம் நியாயம் கேட்டு வருகிறேன் என்று பார்வதி அங்கு வந்தாள். தச்சன் பார்வதியும் அவமதித்தார். இந்த துயரத்தை தாங்க முடியாத தாய் பார்வதி அந்த தீயில் தன் உயிரை விட்டார். மறுஜென்மம் எடுத்தாள் தாய் பார்வதி. அனைத்து நினைவுகளும் மீண்டும் வந்தது. ஈசனை மறுபடியும் அடைய வேண்டும் என்று தவம் புரிந்தாள். ஈசனை பூஜித்து தினமும் வணங்கிக் கொண்டு வந்தாள். தாய் பார்வதி தினமும் தியானத்தில் சிவனையே நினைத்தார். அனைத்தையும் பார்த்த சிவன் பார்வதியை சோதிக்க விரும்பினார். தாய் பார்வதி தன் மீது உண்மையான அன்பு வைத்துள்ளார் என்று புரிந்து கொண்டார். ஈசனுக்கும் தாய் பார்வதிக்கும் அன்றே திருமணம் நடந்தது. அந்த நாளே மகா சிவராத்திரி என்று நம்பப்படுகின்றது. இந்த நாளில் இவர்கள் இருவரையும் வழிபட்டு அவர்களின் அருளை பெறுவோம். அனைவருக்கும் நன்றி.